கிராம மக்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். வேதம் சொல்லுது, பைபிள்ல சொல்லி இருக்காரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்ன கவலையோட, பாரத்தோட, வேதனையோட, பிரச்சனையோட சில காரியங்களை வெளில சொல்லிடலாம், சில பிரச்சனைகளை வெளில சொல்லவே முடியாது. எனக்கு அது போல ஒரு பிரச்சனை இருந்தது. நான் வாலிப பிரயாயத்துல இருக்கும்போது நைட்ல படுத்தா தூக்கமே வராது. எனக்கு ரொம்ப இச்சையான சிந்தைக்குள்ள எண்ணங்கள் அப்படியே கொண்டு போகும். நான் வாலிப பையன், அதனால எனக்கு இந்த எண்ணம் வருதுன்னு நான் நினைப்பேன். ஆனா யாரோ என் மேல ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருந்துட்டே இருந்துச்சு. அப்பதான் நான் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு போனேன், இயேசுவை நம்பி போனேன். அது வரைக்கும் நான் இயேசுவை விட்டு தூரமா இருந்தேன். இயேசு இடத்துல போனேன். அப்ப போன போது அவர் எனக்காக அந்த பாஸ்டர் ஜெபித்தார். தம்பி, ஒரு பொல்லாத பிசாசுடைய தாக்கம் உனக்கு இருக்கு, இரவுல உன்னை தூங்கவே விட மாட்டேங்குது. நான் யாருக்கிட்டையும் அது வரைக்கும் சொன்னதே கிடையாது. அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்னார், ஒருவேளை சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, பலவீனங்களோடு, கண்ணீரோடு நீ உன்னுடைய ராத்திரி வேலையிலே கடந்து சென்று கொண்டு இருப்பாயானால், யார்கிட்ட சொல்றது என்ன பண்றதெல்லாம் நீ யோசித்துக் கொண்டு இருப்பாயானால், இயேசு உன்னை நேசிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகமெல்லாம் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை என்று. இயேசு மறுபடியும் சொல்ற எல்லாம் அந்த நம்மளுடைய ஒரு மித்துன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் மைண்ட்ல என்ன இருக்குன்னா, ஏதோ மதம் மாற்ற வந்துட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இயேசு மதம் மாற்ற வந்தவர் அல்ல, மனங்களை மாற்ற வந்தவர். நீ இருதயத்துல நீ யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சில கஷ்டம் நம்ம உனக்கு என்னப்பா உனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இருதயத்தினுடைய கவலை இருதயத்துக்கு தான் தெரியும் என்று பைபிள்ல சொல்லி இருக்கு. உன்னுடைய கஷ்டங்களை, கவலைகளை, கண்ணீரை அறிந்த இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். அதற்காக தான் இந்த ராத்திரி வேலையில இந்த கிராமத்தை எங்களை அழைத்திருக்கிறார். அதனால ஒருவேளை நீங்க யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இதுவரை மருத்துவரால குணப்படுத்த முடியாத கேன்சர் வியாதிகள், எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன ஜபத்தினால இயேசுவால எல்லாம் கூடும். அவரை நோக்கி பார்த்த முகமெல்லாம் பிரகாசம் அடைந்தது. அவர் மதம் மாற்ற வந்தவர் அல்ல, உடைய மனங்களை மாற்றி விடுதலை தர வந்தவர். அவர் தான் நம்ம மத்தியில இருக்கிறார். அவரை நோக்கி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். ஒருவேளை நீங்க எங்க கிட்ட நேரா வந்து சொல்ல கூச்சப்பட்டாலும், கவலையோடு கூட இருந்தாலும், இருக்கிற இடத்துல மனசுலயே நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, நிஜமாவே இந்த இயேசு மெய்யான தெய்வம் தானா? நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, உலக சரித்திரத்தையே ரெண்டாய் பிரித்தவர். இப்ப கூட நம்ம எல்லாருமே கிமு கிபி என்று சொல்லுகிறோம். 2024 வருஷம் சொல்லும் போதெல்லாம் கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்து மரித்த பின், அவர் மரித்து உயிர்த்த பின் என்ற வருஷத்துல தான் நம்ம எல்லாரும் டேட் ஆஃப் பர்த் கேலண்டரா நாம வச்சுக்கிறோம். பாருங்க, உலகம் ஃபுல்லா ஒரே நியதி. இந்த இயேசுதான் சரித்திரத்தையே இரண்டாக பிளந்தவர். நிச்சயமாய் அந்த தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நீங்க மறுபடியும் சொல்றேன், நீங்க செக் பண்ணி பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. நிஜமாவே இயேசுவே, இவங்க ஏதோ ராத்திரியில வந்து நடுவோட்ல நின்று கத்துறாங்களே, நிஜமாவே மெய்யான தெய்வமானால் என்னுடைய பிரச்சனையை மாற்றும், என்னுடைய வேதனையை மாற்றும், என்னுடைய வியாதியை மாற்றும், எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு சமாதானம் வேணும், நைட்ல எனக்கும் தூக்கம் வரமாட்டேங்குது, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப இச்சையான சிந்தைக்குள்ள போறேன், அப்படியெல்லாம் என்னென்ன பலவீனங்கள் யாருக்கு இருந்தாலும் சரி, நீங்க உள்ளத்தின் ஆழத்துல செக் பண்ணி பாருங்க. வெளியில சொன்னா கூட ஐயோ என்ன சொல்லுவாங்களோ தெரியாதுன்னு யோசிக்கலாம். நீங்க உள்ளத்தின் ஆழத்துல ஒரே வார்த்தை இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்க, நிச்சயமாய் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போறோம். எல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் இயேசு சுவாமி, உடைய வல்லமையுள்ள கரம் இந்த கிராமத்தின் மீது, இந்த கிராமத்தின் மக்களின் மீது இறங்குகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் இந்த கிராமத்தை நேசிக்கிறதற்காய், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே, நீர் இந்த ஜனங்களை நேசிக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை ஆண்டவரே, இருதயத்துல யாரெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து, ஆண்டவரே வாசலில் இருந்து யாரெல்லாம் இருதயத்துல நிஜமாக இயேசு தெய்வம் தானா அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு செக் பண்ணி பார்க்கட்டும்ப்பா. உங்களுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் அப்பா நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்கிற இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருவருக்கும் இயேசு மனம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா வியாதிகளும் மறைவதாக, எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறுவதாக ஆண்டவரே. தெய்வீக கரம் தொடட்டும் ஆண்டவரே. எல்லா பழக்கத்திலிருந்து, எல்லா அடிமைத்தனத்திலிருந்து, எல்லா போதை பழக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவே, உம்மால் கூடாத காரியம் என்று ஒன்று இல்லையா ராஜா? என் பெயரை சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னீரேன். ஒருவேளை இருதயத்துல இயேசுவே என்று கூப்பிட்டு, ஆண்டவரே என்று கூப்பிடும் போது அவர்களுக்கு உதவும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே இந்த கிராமத்தை நேசிக்கிறதற்காக நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வேலையிலே கர்த்தருடைய கரம் துணை நிற்கட்டும். வியாபாரங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக, வருமானத்தை விருத்தி செய்வீராக. மாறாத இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. மீண்டுமா இந்த இயேசுவை